ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி நான் திரும்பி வருகிறேன். தாயகம் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக 32,81,032 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வளர்ச்சி வந்திருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே ப்ரூஃபாக இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக, திறமையான இளைஞர்களை இருக்கக்கூடிய மாநிலமாக, வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி உயர்ந்திருக்கிற காரணத்தினால தரவுகளோட அந்த விவரங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த 36 ஒப்பந்தங்களில் 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய MOUக்கள் பற்றி பிரஸ் ரிலீஸை நான் தர சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்தித்து இது குறித்து விவரமாக சொல்ல இருக்கிறேன். இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிவிப்புகள் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் செல்லுகிறேன். தமிழ்நாட்டு மக்களோட அன்போடு நான் புறப்பட்டு செல்லுகிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. என்ன விமர்சனம் சொல்றாங்க? அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பா. வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு, வரப்போகுது, வந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்கு.
புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வரவில்லையா, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதான் உண்மை. சார், பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில. அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது தான் உண்மை. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு குறித்து உங்க கருத்து என்ன சார்? எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.